அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் சாணக்கிய நீதியில் 25வது நீதியை பார்க்க இருக்கிறோம். எவன் ஒருவனின் இதயம் உருவுகிறதோ எல்லா உயிரினத்தையும் நோக்கி அவனுக்கு ஏதாகும் அறிவும் வீடு பேரும் சடாமுடியும் சாம்பல் பூச்சும. இந்த பாவில் சாணக்கியர் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறார். பிறருக்காக உணர்வு கொண்டு யார் இதயம் பிறரின் துயர்களுக்காய் உருவுகிறதோ அவரே நன்மாந்தர் என்கிறார் தலைசிறந்த தத்துவவாதி சாணக்கியர். கனிவான இதயம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்கு அன்பு காட்டும் தன்மை மிகவும் அரிதான பண்பு. பிறரின் துயரத்திற்கு உருகக்கூடிய இதயத்தை விட வேறு எதுவும் தூய்மையானது கிடையாது. அத்தகைய அன்பு ஒரு பண்பட்ட மனிதரிடம் மட்டுமே இருக்கும். ஒருவர் பண்பட்ட மனிதர் என்பது அவர் மற்றவர்களுடன் இணைந்து அவர்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்வதே. பாலினம் சாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கற்ற பண்பட்ட ஆத்மாவின் அறிகுறியாகும். ஆன்மீகத்தைக் காட்டும் தேவை இல்லாமை. இதயம் முழுவதும் அன்பு நிறைந்த மனிதருக்கு வேறு எந்தவிதமான அறிவும் தேவைப்படாது. அத்தகைய மனிதர் மற்றவர்களின் நன்மதிப்பை தானாகவே பெறுவார். இத்தகைய மதிப்பை பலவற்றையும் படித்து ஆராயும் அறிஞர்களாலும் அறிவாளிகளாலும் கூட சாதிக்க இயலாது. அத்துடன் ஒரு கனிவான மனிதர் சாம்பலைப் பூசிக்கொண்டும் ஜடாமுடியை வைத்துக் கொண்டும் தன்னுடைய ஆன்மீகப் பக்கத்தை வெளிக்காட்ட தேவையில்லை. பிறரிடத்தில் அன்பு கொள்வது என்பது அந்த மனிதரிடத்தில் கடவுளின் சாரத்தை மதிப்பதற்கும் வழிபடுவதற்கும் சமமானது. அதனால் இரக்கம் மிக்க மனிதர் தன்னுடைய அன்பினால் முக்தியை அடைவார்.